ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தமிழ் மொழி வாழ்த்து. இதில் வந்து மொழி கருத்தாகவும் கருவியாகவும் இருக்குது. பண்பாட்டையும் உணர்வையும் நமக்கு போதிக்குது. மொழி மூலமாக நம்ம அறிஞ்சுக்கிடுவோம். இதில் வந்து நிரந்தரம்னா காலம் முழுமையும் சொல்லும் பொருளுங்க. வைப்புனா நிலப்பகுதி, சூழ்களினா சூழ்ந்துள்ள அறியாத இரு, வன்மொழினா வன்மை மிக்க மொழி. வன்மொழின்னு எழுதியிருக்கேன், வன்மிக்கன்னு எழுதியிருக்கேன். அது மிஸ்டேக்னு நினைக்கிறேன். என்னதுன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இசை புகழ், தொல்லைனா பழமை துன்பம். இந்த மாதிரி ஷார்ட் ஹிண்ட்டாக முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா TET உங்களுக்கு குரூப் 4 குரூப் 2க்கு ஈஸியாக இருக்கும். நூல்வழி. சுப்பிரமணிய பாரதியாரை நம்ம என்ன சொல்லுவோம்? கவிஞர், எழுத்தாளர், இதழாளர், சமூக சீர்திருத்த சிந்தனையாளர், விடுதலை போராட்ட வீரர், பன்முக ஆற்றல் பெற்றவர் அப்படின்னு நம்ம வந்து சுப்பிரமணிய பாரதியாரை சொல்லுவோம். இந்தியா விஜயா போன்ற பல நூல்களை வந்து இவர் நடத்திட்டு இருக்காரு. வசனக்கவி, சீட்டுக்கவி நம்ம இவரை சொல்லுவோம். சந்திரிகையின் கதை, தராசுங்கிற நூல்களை, உரைநடை நூல்களை இவர் எழுதியிருக்காரு. சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம்பாட வந்த அறிஞன், மரம்பாட வந்த மறவன் யாருன்னு கேட்டால் பாரதியாரை சிறப்பு பெயர்கள் புகழ்ந்து சொல்லியிருக்காங்க. பாரதியார் கவிதைகள்ங்கிற நூலில் தமிழ்மொழி வாழ்த்து இருக்குது. செந்தமிழ் அந்தாதிங்கிற நூலை வந்து எழுதினவர் யார்? அரங்கன். இந்த கொஸ்டின் வந்து வந்தால் வரும். செந்தமிழ் செங்கரும்பு. இது ஷார்ட் நோட்ஸாக எதுக்கு எடுத்து வச்சுக்கன்னா, செந்தமிழே செங்கரும்பே நந்தா விளக்கனைய நாயகியே முந்தை மொழிக்கெல்லாம் மூத்தவளை எழில்மகவே உயிரே அப்படின்னு சொல்லி இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ட்ரபிள் எல்லாருக்கும் இருக்கும். அந்த மாதிரி செந்தமிழ் செங்கரும்பு நந்தா விளக்கு நாயகி இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. எழில்மகவு உயிர் மொழி மூத்தவள். அப்புறம் மூவேந்தர் அன்பு. இந்த பாட்டு வந்து உயிரும் நீ மெய்யும் நீ அறம் நீ பயிரும் நீ இன்ப தருவும் நீ வீரம் நீ காதல் நீ ஈசன் அடிக்குனால் அறம் நீயே அப்படின்னு வரும். நான் சொன்ன லைன் கரெக்டான கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய நோட்ஸ் ஃபுல்லாகவே வீடியோஸாக வரும். நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதை பொறுத்து தான் நான் அடுத்தடுத்து வீடியோஸ் போடவா வேண்டாமாங்கிறது டிசைட் பண்ணுவேன். அதனால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் தான் நான் போடுறேன். ஆனால் நிறைய யூஸ்லெஸ் சேனல்ஸுக்கு தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. அதனால் அதை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் தமிழ்மொழி மரபு வாழ்வு மொழியாகவும் இருக்குது. ஒழுங்குமுறை, மரபு இதெல்லாம் நம்ம தமிழ்மொழி மூலமாக கற்றுக்குறோம். செய்யுள், மரபு, தொடர்பு இதெல்லாம் இருக்குது. அப்புறம் இதெல்லாம் ஷார்ட் ஹிண்ட்டு. இயல் 1 இருக்குது, 6th புக்கில். ஆசிரியர் தொல்காப்பியத்தோட ஆசிரியர் தொல்காப்பிய நூல்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இதில் எழுத்து, சொல், பொருள் 3 அதிகாரங்கள் இருக்குது. அப்புறம் நிலம் தீநீர் வழி விசும்போடு 5 உலகம் கலந்த மயக்கமாதலேன். இந்த லைன் வந்து தொல்காப்பியத்தில் இருக்குது. நிலம் தீநீர் வழி விசும்பு 5 மயக்கம் உலகம். ஷார்ட் ஹிண்டாகவே எழுதி வச்சுங்க. நீங்களும் இப்படி எழுதிடுங்க. இருத்திணை ஐம்பால் இயல்நிறை தெய்வு சொல். இதுவும் அதில் தான் இருக்குது, தொல்காப்பிய நூலில் தான் இருக்குது. மரபு நிலை தெரிதல், செய்யுள், மரபொழி இதெல்லாம் ஷார்ட் ஹிண்ட்டு. நீங்கள் இப்படியே எடுத்து வச்சிங்கன்னா நல்ல ஞாபகத்தில் வரும். பாடலின் பொருள் என்னது? நிலம், தீ, நீர், காற்று, வானம் 5 உலகப் பொருள் இதெல்லாம் பற்றி சொல்லுது. ஐம்பால்கள் திணை, பால் வேறுபாடு, மரபு வேறுபாடு, செய்யுள் அளவிடை. அப்புறம் வளாமை தலால் அப்படிங்கிறது என்னதுன்னா உயிரளவிடை. உயிரெழுத்தில் இருக்குது. லாவை எப்படி நீட்டி ஒலிக்கும்? அந்த லான்னு உச்சரிக்கும் போது சவுண்டு வருதா? அது 3 மாத்திரை அளவு நீண்டு ஒலிக்குது. இதை பற்றி இன்னும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.